பெரும் மதிப்புக்குரிய போராளிகளே மற்றும் இங்கே எழுதி தந்துள்ள அனைத்து மரியாதைக்குரிய உள்ளங்களுக்கு மாநிலங்களுடைய நிலைவுகளை சுமந்திய நேர வழக்கத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு எனக்கு முன்பு உரையாற்றியவர்கள் மாறுடைய வரலாறுகளையும் இந்த தேசத்தினுடைய இன்றைய நிலைமை பற்றியும் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். மாணவர்கள் என்பது அல்லது போராளிகள் என்பது ஒரு வெறுமனையே ஒரு சொல் அல்ல. அவர்களுடைய தியாகங்கள், எண்ணங்கள், உழைப்புகள் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு போராளியும் போர்க்களத்தில் இருக்கும் போது அவருடைய உள்ளம் உணர்வு எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை யாரும் வார்த்தைகளால் உச்சரிக்க முடியாது, எண்ணங்களால் உணர முடியாது. எந்த விதமான சம்பளங்கள், எந்த விதமான கூலிகள், தன்னுடைய பெற்ற தாய்தப்பனை விட்டு, தன்னுடைய சகோதரர்களுடைய பாசங்களை விட்டு, தன்னுடைய நண்பர்களுடைய உறவுகளை விட்டு, இந்த தேசத்திலே ஆடம்பரமாக வாழ்கின்ற வாழ்க்கையை விட்டு, தன்னுடைய சகல இன்பங்கள், துன்பங்கள், சோகமான வாழ்க்கை எல்லாவற்றையும் மறுப்பெடுத்துத்தான் ஒரு போராளி, அதுவும் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய போராட்டம், அந்த போராளி தன்னுடைய போதனைக்கு அல்லது அந்த விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்து கொள்கின்றார். ஒவ்வொருவரும் அரண்மனைக்கு செல்கின்ற போது, வீரச்சாலை இருக்கின்ற போது, வெளிக்கின்ற போது, குப்பி அடைக்கின்ற போது யோசிக்கின்றான், என்னோடு இந்த விடயம் முடிய வேண்டும், என்னுடைய தேசம் விடிய வேண்டும், என்னுடைய உறவுகள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற அந்த உன்னத சிந்தனையோடு தான் அவன் வீரச்சாலை அடைகின்றான். இவ்வாறான ஒரு தியாகசீலர்களை பெற்றவர்கள், அந்த தியாகசீலர்களுடைய பிறந்த நீங்கள் நிச்சயமாக பெருமை கொள்ள வேண்டும். உங்களுடைய அதாவது மாணவர்களுடைய பெற்றவர்களுடைய அங்கீகாரம் சரியான முறையிலே கிடைக்கப்படவில்லை. அதே நேரத்திலே இங்கே இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய போராளிகளுக்கும் சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது நான் குறிப்பிடுவது எங்களுடைய ஆதரவாளி, தமிழ் பேசுகின்ற ஆதரவாளி, தமிழகத்தை நேசித்த ஆதரவாளியே அவர்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. நான் நினைக்கிறேன், சரியான கட்டமைப்பில் இருந்தால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின் உருவான வர்த்தமான சபையிலே சரியான கட்டமைப்பில் இருந்தால் இன்று மாணவர்களுடைய பெற்றோர்கள் கையெழுத்த தேவையில்லை, தங்களுடைய உலகத்திற்காக சிந்திக்க வேண்டிய தேவையில்லை, தாங்கள் அந்த விடுதலை போராட்டத்திற்காக தங்களுடைய பிள்ளைகளை கொடுத்ததை உயர்த்து பெருமிதம் அடையக்கூடிய வகையில் இந்த மாணவ சபை சரியான முறையிலே செயல்பட்டிருந்தால் அல்லது அந்த கட்டமைப்பு உருவாகியிருந்தால் நிச்சயமாக இந்த நிலைமை மாறுகிறது. அதை போன்றுதான் போராடும். படிக்க வேண்டிய நேரத்திலே, உழைக்க வேண்டிய நேரத்திலே, தங்களுடைய ஆண்களை வளர்க்க வேண்டிய நேரத்திலே எல்லாத்தையும் விட்டு இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக, இந்த மக்களுடைய விடுதலைக்காக நேரம் கொடுத்து, காலம் கொடுத்து நிலைச்சாளர்கள் விட்டார்கள், போராடி இருக்கின்றார்கள். இது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால், காலத்தின் கட்டளையால் இன்று பல போராளிகள் உயிரோடு இருக்கின்றார்கள். ஆனால் நடைமுறையாக இருக்கின்றார்கள். தங்களுடைய தோழர்களுடைய தங்களுக்கு பக்கத்திலே இருந்த அந்த போராளிகளுடைய வீரச்சாவு அவர்கள் உச்சரித்த அந்த எண்ணத்தோடு அவர்கள் இன்று எங்களுடைய தேசத்திலே நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உள்ளம் உணர்வு எல்லாம் அந்த வீரச்சாவடைந்த அல்லது விழுப்பு நிலைந்த இல்லாட்டிற்கு எவ்வளவு முடியாது இருந்த அந்த போராளிகளுடைய பெற்றோர்களை எவ்வாறு சமாளிப்பது, இந்த போராளிகளுடைய நல்வாழ்க்கையை அல்லது பொருளாதாரத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதற்காக அவர்கள் நித்தமும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான அங்கீகாரம் இன்னும் என்னுடைய அரசு, குறிப்பாக என்னுடைய அரசியல் தலைவர்களால் இன்னும் சரிவரை வழங்கப்படவில்லை. அவர்களுக்கான வாய்ப்புகள் உருவாகவில்லை. எனவே நான் இதை மாணவர்களை பற்றியோ அல்லது போராளிகளை பற்றியோ அல்லது போராட்டங்களை பற்றியோ நான் பேச வேண்டிய தேவையில், ஏனென்றால் என்ன விட உங்களுக்கு அதிகம் தெரியும். அந்த உணர்வுகள் இன்றைய தமிழ் மண்ணை நேசித்த ஒருவருக்கும் இந்த போராட்டக்கூடிய கணிதம் பெருமதியும் தெரியும். நீங்கள் இந்த நாட்டை விட்டு ஓடவில்லை.
மக்கள் துன்பப்படுகின்ற போது, மக்கள் இழக்கின்ற போது இந்த பெற்றோர்கள் யாரும் இந்த தேசத்தை விட்டு போகவில்லை. இந்த விடுதலை அமைப்பிற்காக உருவாக்கப்பட்ட பொருளாதார கட்டமைப்பை நீங்கள் கொள்ளையடிக்கவில்லை. அவர்களுக்காக ஒவ்வொரு நிறுத்தமும் நீங்கள் பல பணிகளை செய்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு போராளியும் ஒரு போராளியுடைய தாயை பார்க்கின்ற போது தன்னுடைய அம்மாவுடைய அப்பாவுடைய முகத்தை உங்களுடைய முகத்திலே பார்த்திருக்கின்றார், பெருமைப்பட்டிருக்கின்றார். அந்த போராளியுடைய வார்த்தைகளிலிருந்து அம்மா, ஐயா, அக்கா, தங்கச்சி என்ற வார்த்தைகளை தவிர வேறு எதுவுமே எழுது அவ்வளவு உள்ளத்திலே இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளையும் எத்தனையோ ஆயிரம் மக்களையும் இந்த மண்ணுக்காக கொடுத்து இதுவரை நாங்கள் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு அநாத இனமாக என்னுடைய இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ தலைவா எத்தனையோ அந்த போராளிகள் இன்று தன்னுடைய உணவுக்காக பெரும் கஷ்டப்படுகிறார்கள். நாங்கள் இந்த நிலைமையை மாற்ற வேண்டும். இதற்காக நாங்கள் எல்லோரும் தமிழ் தேசம், தமிழ் உணவு பற்றி கிடைக்கின்ற அனைவரும் ஒன்றுபட்டு இந்த விடுதலை போராட்டத்திற்காக உயர்த்த எங்களை அவர்களுடைய பக்குவநிலை, அவருடைய பொருளாதார நிலையை, அவர்களுடைய நலநிலையை மாற்றுகின்ற சக்தியாக நாங்கள் உருவாக்க வேண்டும். எனவே நாங்கள் இந்த நேரத்தில் ஒற்றுமையான பயணத்தில் பயணிக்கின்ற பொழுதுதான் இந்த மாணவர்களுடைய கனவு நனவாகும், இந்த பெற்றோர்களுடைய எண்ணம் சிறக்கும். எனவே இந்த நேரத்திலே இங்கே வருகிறாத அத்தனை மாணவர்களுடைய பெற்றோர்கள், மதிப்புடைய போராளிகள், அவர் சார்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பது